தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. 1890ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டிலே பாரிஸ் நகரில் ஒரு ரயிலில் ஒரு முதியவரும் ஒரு இளைஞரும் எதிரெதிராக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். முதியவர் கையிலே ஒரு ஜெபமாலை ஜெபித்து கொண்டிருக்கிறார். இந்த இளைஞன் அந்த முதியவரை பார்த்து, 10ஆம் பசலித்தன பக்தி முயற்சியை நீங்கள் இன்னும் நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அந்த முதியவர் சொன்னார், நிச்சயமாக நம்புகிறேன். ஏன் நீ நம்பவில்லையா என்று கேட்டபொழுது, இல்லை என்று சொல்லி, ஐயா உங்களுடைய முகவரியை எனக்கு கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு சில அறிவியல் நூல்களை அனுப்பி வைக்கிறேன். இந்த முதியவர் தன் முகவரி அட்டையை அந்த இளைஞனிடம் கொடுத்தார். அதை வாசித்ததும் இந்த இளைஞன் அதிர்ச்சி அடைந்தான். அந்த முகவரி லூயி பாஸ்டர் அறிவியல் ஆய்வகம் பாரிஸ் என்று எழுதப்பட்டிருந்தது. நுண்ணுயிரியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் இந்த லூயி பாஸ்டர். அவர் ஜெபமாலை ஜெபித்தார். இன்றைக்கு நாம் ஜெபமாலை அன்னையினுடைய விழாவினை கொண்டாடுகிறோம். இந்த விழா ஒரு வெற்றியின் விழா. 1571ஆம் ஆண்டு துருக்கியருக்கு எதிராக கிறிஸ்தவர்கள் எடுத்த போரிலே வெற்றி அடைந்த நினைவாகத்தான் இந்த விழா கொண்டாடப்பட்டது. 1913ஆம் ஆண்டு அன்னை மரியாள் போர்ச்சுகல் நாட்டிலே காட்சி கொடுத்த பொழுது தன்னை ஜெபமாலை அன்னை என்று அறிமுகப்படுத்தி கொண்டார். இன்றைக்கு நாம் அன்னையினுடைய விழாவினை கொண்டாடுகின்ற வேளையிலே புனித பெர்னார்டு சொன்ன வார்த்தைகளை நினைவில் கொள்வோம். என்னுடைய மறையுரையை விட நான் ஜெபிக்கும் ஜெபமாலையால் தான் பல ஆன்மாக்கள் மனமாற்றம் அடைய செய்துள்ளேன். இந்த வலிமையான ஆயுதத்தை நாமும் கையில் ஏந்துவோம். வாழ்வில் வெற்றி பெற வேண்டும், விசுவாசத்தில் உறுதிப்பட வேண்டும் என்றால் நாமும் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபமாலையை நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகிய எம்மை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எமக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் மீட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்துச் செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 6 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பொருட்டு அருள் கூர்ந்து உங்களை அழைத்த அவரை விட்டுவிட்டு இவ்வளவு குறுகிய காலத்தில் வேறு ஒரு நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களே, எனக்கே வியப்பாயிருக்கிறது. வேறு ஒரு நற்செய்தி இருக்கின்றது என்று நான் சொல்ல வரவில்லை. மாறாக சிலர் உங்கள் மனதை குழப்பி கிறிஸ்துவின் நற்செய்தியை திரித்து கூற விரும்புகின்றனர் என்பதுதான் உண்மை. நாங்கள் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி நின்று மாறுபட்ட ஒன்றை நாங்களோ விண்ணிலிருந்து வந்த தூதரோ யார் அறிவித்தாலும் அவர்கள் சபிக்கப்படுக. ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம்,
இப்பொழுது மீண்டும் சொல்கின்றோம், நீங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தி நின்று மாறுபட்ட ஒன்றை யாராவது உங்களுக்கு அறிவித்தால் அவர்கள் சபிக்கப்படுக. இப்படி பேசும்போது நான் நாடுவது மனிதருடைய நல்ல எண்ணமா, கடவுளுடைய நல் எண்ணமா? நான் மனிதருக்கு உகந்தனவாய் இருக்கவா பார்க்கிறேன்? நான் இன்னும் மனிதர்களுக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனாக இருக்க முடியாது. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மனிதரிடமிருந்து வந்ததல்ல. எந்த மனிதரிடமிருந்து நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. எந்த மனிதரும் அதை எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மாறாக இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக அது எனக்கு கிடைத்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்து உணர்வர். பல்லவி. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தம் ஆற்றல் மிகு செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. அவர் தம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை, என்றென்றும் எக்காலமும் அவை நிலை மாறாதவை. உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை. பல்லவி. ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 10 வசனங்கள் 25 முதல் 37 வரை. திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது? அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய ஓமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு, இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார்.
அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு நிறுவனத்திலே வேலை செய்து கொண்டு வந்த மேனேஜர் ஒருவர் நடந்து சென்று கொண்டிருக்கிற போது திறந்திருந்த ஒரு சாக்கடை குழியிலே விழுந்து விட்டார். அந்த பக்கமாக அவரை தொடர்ந்து அவரோடு பணிபுரியக்கூடிய ஒருவர் வந்தார். அவர் குழியில் விழுந்திருந்த நபரை பார்த்து, மேனேஜர்ன்னு சொன்னால் இந்த கணக்கை தவிர வேறு எந்த விஷயம் உனக்கு தெரியாது, அதுக்காக கண்ணு கூடவா உனக்கு தெரியாது என்று சொல்லி அவர் நடையை கட்டினார். அடுத்ததாக இந்த மேனேஜருடைய பக்கத்து வீட்டுக்காரர் வந்தார். என்ன சார், இந்த பள்ளத்துக்கு முன்னால் கொட்டை எழுத்தில் ஜாக்கிரதை என்று பலகையில் எழுதி இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலையா? நீங்கள் எல்லாம் மேனேஜராக இருந்து என்னதை கிழிக்க போகிறீங்க என்று சொல்லிட்டு அவரும் சலித்து கொண்டே சென்றார். இறுதியாக இந்த மேனேஜருடைய நண்பர் வந்தார். தன்னுடைய நண்பர் குழியில் விழுந்து கிடந்ததை பார்த்து உடனே சாக்கடை குழி என்று கூட பார்க்காமல் அதில் குதித்து நண்பரை வெளியே கொண்டு வந்தார். அன்புக்குரியவர்களே, இரக்கத்தின் நற்செய்தி என்று அழைக்கப்படுகிற லூக்கா நற்செய்தியில் மட்டுமே இடம்பெறக்கூடிய நல்ல சமாரியன் ஊமையை பற்றி நாம் இன்று வாசிக்க கேட்டோம். பொது இடம் ஒன்றிலே நடைபெற்ற ஒரு நிகழ்வோடு இயேசு இந்த ஊமையை துவக்குகிறார். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு சென்ற ஒருவர் வழியில் நிர்வாணமாக்கப்பட்டு அடிக்கப்பட்டு உயிருக்காக போராடி கொண்டிருந்தார். இந்த கொடுமையை செய்தது கள்வர்கள் தான் என்றாலும் இயேசு தன் கவனத்தை இந்த கள்வர்கள் மீது திருப்பவில்லை. மாறாக அடிபட்டவரை கண்டு உதவி செய்யாமல் விலகிச் சென்ற குரு லேவியர் மீதும் மற்றும் அவருக்கு உதவி செய்த சமாரியர் மீதும் தம் கவனத்தை திருப்புகிறார் இயேசு. அடிபட்டு கிடந்த ஒரு மனிதருக்கு ஒரு குருவும் ஒரு லேவியரும் செய்ய மறுத்த ஓர் உதவியை சமாரியர் செய்தார். இயேசு இந்த 3 பேரையும் அறிமுகப்படுத்துகிற போது அவர்கள் மூவரும் அடிபட்டிருந்தவரை பார்த்த விதத்தில் முக்கியமான வேறுபாடுகளை சுட்டி காட்டுகிறார். குரு போகிற போக்கிலே அடிபட்ட அந்த மனிதரை கண்டார், ஆனால் விலகிச் சென்றார். அதுபோலவே லேவியரும் அந்த இடத்திற்கு வந்தார், அடிபட்டு கிடந்த மனிதனை கண்டார், பின்னர் விலகிச் சென்றார். இருவரும் யூதரே, திருச்சட்டத்தை நன்கு அறிந்தவர்கள். ஆனால் அடிபட்டவரை பார்த்தவுடன் அருகில் செல்லவில்லை. இருவரும் கண்டும் காணாதவர்கள் போல விலகிச் சென்றார்கள். ஆனால் அடுத்து வந்த ஒருவர் தான் சமாரியர். பிற இனத்தவருக்கும் யூதருக்கும் பிறந்த கலப்பின மக்கள் தான் சமாரியர்கள். யூதர்கள் சமாரியரை பேய் பிடித்தவன் என்று இழிவாக கூறி வெறுத்து ஒதுக்குவார்கள். எனவே அடிபட்டு கிடந்தவர் யூதராக இருந்தபடியால் சமாரியரும் கண்டு காணாதவர் போல விலகிச் சென்றிருக்கலாம். ஆனால் இந்த சமாரியர், அதனால்தான் அவர் நல்ல என்கின்ற அடைமொழியோடு நல்ல சமாரியர் அழைக்கப்படுகிறார். அவர் விலகிச் செல்வதற்கு பதிலாக அடிபட்ட அந்த யூதரின் அருகில் சென்றார், பரிவு கொண்டார், அவருடைய காயத்தை கட்டி தம்முடைய விலங்கின் மேல் ஏற்றி சாவடியில் சேர்த்தார். தம் நேரத்தையும் கையில் இருந்த பணத்தை முழுவதையுமே அவருக்காக செலவழித்தார். அடிபட்ட அந்த மனிதரை தன்னை போலவே அன்பு செய்தார் அந்த நல்ல சமாரியர். அடிபட்டு கிடந்தவரை கண்ட குருவுக்கும் லேவியருக்கும் மனதில் தோன்றிய கேள்வி என்னவென்றால், இந்த மனிதருக்கு நான் உதவி செய்தால் எனக்கு என்ன ஆகும்? ஆனால் அடிபட்டவரை கண்டதும் சமாரியருக்கு அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த மனிதருக்கு நான் உதவி செய்யாவிட்டால் அவருக்கு என்ன ஆகும்? இதுதான் சமாரியர் தான் இயேசு நமக்கு சொல்லித்தர விரும்புகின்ற ஒரு பாடம். என்னுடையதும் என்னுடையது, உன்னுடையதும் என்னுடையது என்பவன் கயவன், கள்வன். என்னுடையது என்னுடையது, உன்னுடையது உன்னுடையது என்பவன் சராசரி மனிதன். இது குரு, அந்த லேவியர். உன்னுடையதும் உன்னுடையதே, என்னுடையதும் உன்னுடையதே என்று சொல்பவன் தான் ஒரு ஊதாரி அல்லது தாராள மனமுள்ளவர். அதுதான் நல்ல சமாரியன்.
அன்பிற்கு எதிர்ப்பதம் வெறுப்பு அல்ல, அக்கறையின்மை. ஒரு பிறர் அன்பு செயலை ஒதுக்கி தள்ளுதல், ஒரு துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு பிறருக்கு ஏதாவது செய்ய வேண்டிய நேரத்திலே ஒன்றும் செய்யாமல் சும்மா இருப்பதுதான் அக்கறையின்மை. இன்றைக்கு இயேசு நமக்கு தருகிற கட்டளை, நீயும் போய் அவ்வாறே செய்யும். நல்ல சமாரியரை போல நாமும் வாழ்வோம். பலியாயேற்பார் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயேற்பார் புண்படும் மனதின் துயர் தணிப்பார். புண்படும் மனதின் துயர் தணிப்பாய். எமை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வாய். அன்பின் பலியாயேற்பார். சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடைய உங்களது ஆனந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளுக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றியருளம்மை வேண்டுகின்றோம். ஒரே திருமகனின் மறை நிகழ்வுகளை நினைவு கூறுவதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை எமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் அந்த மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று முக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் மீட்பர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு நம் தேவைகளுக்காக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இவ்வருள் அடையாளத்திலும் திருமகன் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலிலும் ஆட்சியிலும் பங்கு பெற்றிட தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.